ஐயா உண்டு. ரோம ரிஷியிடம் சிவபெருமான் சொன்னதை பகவதிக்கு ஐயா சொல்லுகின்றார். இவன் மாளும் போது இனத்துக்கு இனம் பகையாம், சிவஞான நினைவு செல்லாது தேசம் அதில், கொலை களவு ரொம்ப கோள்கள் மிகுந்திருக்கும், தலை ஞான வேதம் தடுமாறி கைவிடுவார், நேருக்கு காலம் நெகிழ்ந்திருக்கும் பார்மீதில், போருக்கு யாரும் புத்தியாய்த்தான் இருப்பார், பிள்ளைக்கு தாயும் பெருத்த பகையாயிருக்கும், கள்ள கணவரோட கருத்துமிக மதருக்காம், கோடி உடன் பிறந்த கோதையரை பெண்ணனவே நாடியவர் நீ நாணியறப்பார் கோடி, வாரி கோபிக்கும் வாங்கும் சில இடங்கள் மாறி மறைந்து விடும், வாயுவது நோய் வீசும் கீழ் ஜாதியெல்லாம் கருவிதங்கள் கொண்டு மிக மேல் ஜாதி தன்னை வேலையது வாங்கிடுமாம், வம்புக்கு நோக்கம் வாக்கில் மிக இருக்கும், அன்புக்கு நோக்கம் அடங்கி மிக இருக்கும், மனுவதிலே கற்பிழகா மாதர் கற்பை இழந்து தனுவாய் பொருசரோடு தன்வாகு கேளார்கள், தெய்வ நிலைகள் தேசமதில் காணாது மைநெறிய பெண்ணார் மனு நீதம் காணாது, ராச நெறி நீதம் ராஜ்யத்தில் காணாது, பிராயம் வரும் முன்னே பெண்கள் நிலை எழிவார், தெய்வமடவார் தேசமதிலே வருவார், பையம் அறிய மாலையிட்டு வாழ்ந்திருப்பார், பார்வதியாள் ஈஸ்வரியாள் பரமேஸ்வரியாளும் சீர்வதியாளான சீதாதேவி முதலாய் கன்னிகுமரி கையிலை புகழ் மாதரெல்லாம் உன்னியவர்கள் ஒரு தலத்திலே கூடி வாழ்ந்திருப்பார் மங்களமாய், மக்கள் கிளை வாழ்வுடனே தாழ்ந்திறந்து மகளியன் தன்னால் மடிந்திடுவான். இப்படி இந்த கலியன் மாளுங்காலம் தெய்வ சக்திகள் அனைத்தும் ஒரு சேர ஒரே இடத்தில் கூடியிருந்து வாழ வேண்டும் என்ற விதிப்படித்தான் பகவதியே உன்னை இங்கே கொண்டு வந்தது, இத்தனையும் நடத்தியது என்று ஐயா சொல்லுகின்றார். ஐயா உண்டு.